அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இந்த லெசன் 10ஆம் வகுப்பில் இருக்குது. இதுக்கு முன்னாடி தேசியம் காந்திய காலகட்டம் அந்த லெசன் பார்த்தோம். அந்த லெசனில் தேசிய அளவிலான நடந்த போராட்டங்களை தமிழ்நாட்டில் எப்படி பண்ணினாங்க அப்படின்றது தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு முக்கியமான லெசன் தான். இதிலிருந்தும் டிஎன்பிஎஸ்சியில் ஸ்ட்ரைட் கொஷினாகவே கேள்விகள் கேட்பாங்க. இப்போ நம்ம கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1806. புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் இது ஒரு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு. புக்கில் படிக்காமல் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். புக்கில் ஒரு தடவை படிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். கேள்வி 2, கூற்று 1, காலனி ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்ந்தது. கூற்று 2, மேற்கத்திய கல்வி அறிமுகம் மற்றும் இறுதியில் தோன்றிய படித்த இந்திய நடுத்தர வர்க்கத்தின் தோற்றம் ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை அரசமைப்பு பாதையில் எடுத்து சென்றது. இந்த அரசமைப்புன்றது முக்கியம். எதன் பாதையில் எடுத்து சென்றது? அரசமைப்பு பாதையில் எடுத்து சென்றது. இதில் கூற்று 2ம் சரி. கேள்வி 3, தமிழ்நாட்டில் போராட்டம் ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டமாக மட்டுமல்லாமல் டேஷ் ஏற்படுத்தியிருந்த சமூக தடைகளில் இருந்து விடுதலை பெறுவதற்குமான போராட்டமாகவும் அமைந்தது. தமிழ்நாட்டில் போராட்டம் ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டமாக மட்டுமல்லாமல் டேஷ் ஏற்படுத்தியிருந்த சமூக தடைகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டமாகவும் அமைந்தது. அதாவது தமிழ்நாட்டில் ஆங்கிலேயரிடம் இருந்து மட்டும் சுதந்திரம் பெறுவதற்காக போராடல, வேறு எதுக்காக போராடினாங்க அப்படின்னா சாதி முறைகளை ஒழிக்கணும்னு போராடினாங்க. ஆப்ஷன் பி. கேள்வி 4, சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு. சென்னை வாசிகள் சங்கம் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1852. கேள்வி 5, யாரால் சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்டது? யாரால் சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார். கேள்வி 6, சென்னை வாசிகள் சங்கத்தில் தொடக்கத்தில் அதிகம் அங்கம் வகித்தவர்கள். சென்னை வாசிகள் சங்கத்தில் தொடக்கத்தில் அதிகம் அங்கம் வகித்தவர்கள். ஆப்ஷன் டி வணிகர்கள். கேள்வி 7, வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுத்தப்படுவதற்கு எதிராக டேஷ் நடத்திய போராட்டம் முக்கியமான பங்களிப்பாகும். வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரப்படுத்தப்படுவதற்கு எதிராக டேஷ் நடத்திய போராட்டம் முக்கியமான பங்களிப்பாகும். ஆப்ஷன் ஏ சென்னை வாசிகள் சங்கம். கேள்வி 8, சென்னை வாசிகள் சங்கம் அமைப்பால் மேற்கொண்ட முயற்சிகளால் டேஷ் ஆணையம் நிறுவப்பட்டது. சென்னை வாசிகள் சங்கம் அமைப்பால் மேற்கொண்ட முயற்சிகளால் டேஷ் ஆணையம் நிறுவப்பட்டது. ஆப்ஷன் பி சித்திரவதை ஆணையம். கேள்வி 9, கட்டாய வரிவசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் டேஷால் ஒழிக்கப்பட்டது. கட்டாய வரிவசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் டேஷால் ஒழிக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ சென்னை வாசிகள் சங்கம். கேள்வி 10, சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பி டி முத்துசாமி. கேள்வி 11, சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்தியர் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்தியர் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு. அதாவது இந்த கேள்வியோட தொடர்ச்சி தான். அந்த நீதிபதி எப்போ நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் சி 1877. கேள்வி 12, அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்படுவதை கல்வி கற்ற இளைஞர்கள் எதன் மூலம் உணர்ந்தனர்? அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்படுவதை கல்வி கற்ற இளைஞர்கள் எதன் மூலம் உணர்ந்தனர்?
ஆப்ஷன் சி, இந்தியர் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டதை பத்திரிகைகள் விமர்சனம் செய்தபோது. கேள்வி 13. தி இந்து என்னும் செய்தி பத்திரிகையை தொடங்கியவர்கள். தி இந்து என்னும் செய்தி பத்திரிகையை தொடங்கியவர்கள். ஆப்ஷன் பி, ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரி. கேள்வி 14. சுதேசமித்திரன் என்ற இதழ் வெளிவந்த ஆண்டு. சுதேசமித்திரன் என்ற இதழ் வெளிவந்த ஆண்டு. ஆப்ஷன் டி, 1891. கேள்வி 15. சுதேசமித்திரன் இதழை தொடங்கியவர். சுதேசமித்திரன் இதழை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ, ஜி சுப்பிரமணியம். கேள்வி 16. சுதேசமித்திரன் ஒரு டேஷ் இதழாக தொடங்கப்பட்டது. சுதேசமித்திரன் ஒரு டேஷ் இதழாக தொடங்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ, பருவ இதழ். கேள்வி 17. 1899 சுதேசமித்திரன் டேஷ் இதழாக மாறியது. 1899 சுதேசமித்திரன் டேஷ் இதழாக மாறியது. ஆப்ஷன் டி, நாளிதழ். கேள்வி 18. உள்நாட்டில் நடத்தப்பட்ட பத்திரிகைகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், சூரியோதயம், தேசாபிமானி, விஜயா, அவ்வளோதான். கேள்வி 19. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு. ஆப்ஷன் பி, சென்னை மகாஜன சபை. கேள்வி 20. சென்னை மகாஜன சபை நிறுவப்பட்ட ஆண்டு. சென்னை மகாஜன சபை நிறுவப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி, 1884. கேள்வி 21. சென்னை மகாஜன சபையை நிறுவியவர்களுள் பொருந்தாதவர். ஆப்ஷன் டி தான் பொருந்தாதவர். எம் வீரராகவாச்சாரி, பி அனந்தாச்சார்லு, பி ரங்கையா, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் சென்னை மகாஜன சபையை நிறுவியிருப்பாங்க. கேள்வி 22. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆப்ஷன் சி, பி ரங்கையா. கேள்வி 23. சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகளுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. வரிகளை அதிகரிப்பதுன்னு கொடுத்துருக்கோம். இது வரிகளை குறைப்பது. என்னென்ன கோரிக்கைகள் வச்சாங்கன்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுறேன். குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும். லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது, வரிகளை குறைப்பது, இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது. கேள்வி 24. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி, 1885. கேள்வி 25. சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகள் பல பின்னர் உருவாக்கப்பட்ட டேஷின் கோரிக்கைகள் ஆயின. சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகள் பல பின்னர் உருவாக்கப்பட்ட டேஷின் கோரிக்கைகள் ஆயின. ஆப்ஷன் சி, இந்திய தேசிய காங்கிரஸ். கேள்வி 26. தாதாபாய் நவ்ரோஜி, கே.டி. தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சென்னையிலிருந்து ஜி சுப்பிரமணியம், பி ரங்கையா, பி அனந்தாச்சார்லு போன்றோர் 1884 கலந்து கொண்ட கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் பி, பிரம்மஞான சபை. அதாவது அது சென்னையில் இருக்கிற பிரம்மஞான சபை. கேள்வி 27. தி இந்து என்னும் செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு. தி இந்து என்னும் செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி, 1878. கேள்வி 28. தொடக்ககால தேசியவாதிகள் டேஷ் என அழைக்கப்பட்டனர். தொடக்ககால தேசியவாதிகள் டேஷ் என அழைக்கப்பட்டனர். ஆப்ஷன் ஏ, மிதவாதிகள்.
கேள்வி 29. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் 1885 எங்கு நடைபெற்றது? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் 1885 எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் டி, மும்பை. கேள்வி 30. இந்திய தேசிய காங்கிரசின் முதற் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளின் எண்ணிக்கை, அதில் சென்னையைச் சேர்ந்தவர்கள். இந்திய தேசிய காங்கிரசின் முதற் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளின் எண்ணிக்கை, அதில் சென்னையைச் சேர்ந்தவர்கள். ஆப்ஷன் ஏ, 72 பிரதிநிதிகள் கலந்துட்டாங்க. அதில் சென்னையைச் சேர்ந்தவர்கள் 22 பேர். கேள்வி 31. இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது மாநாடு 1886 யாருடைய தலைமையில் நடைபெற்றது? இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது மாநாடு 1886 யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஆப்ஷன் பி, தாதாபாய் நௌரோஜி. கேள்வி 32. இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் சி, கல்கத்தா. கேள்வி 33. இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றது? இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றது? ஆப்ஷன் சி, பத்ருதீன் தியாப்ஜி. கேள்வி 34. இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது மாநாடு 1887 எங்கு நடைபெற்றது? இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது மாநாடு 1887 எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ, 1000 விளக்கு. கேள்வி 35. சென்னை மாகாணம் பகுதிகள் கொடுத்துருக்காங்க. அதில் எது பொருந்தாதது கேட்டிருக்காங்க. அதாவது சென்னை மாகாணத்துடைய எல்லைகள் எது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி, ஆந்திர பிரதேசத்தின் பெரும் பகுதிகள், கர்நாடகாவின் பெங்களூர், பெல்லாரி, தெற்கு கனரா, கேரளாவின் மலபார், ஒடிசாவின் கஞ்சம், இது எல்லாமே அப்போதைய சென்னை மாகாண பகுதிகள். கேள்வி 36. தொடக்ககால தேசியவாதிகள் டேஷ் மீது நம்பிக்கை கொண்டிருந்தனர்? தொடக்ககால தேசியவாதிகள் டேஷ் மீது நம்பிக்கை கொண்டிருந்தனர்? ஆப்ஷன் டி, அரசமைப்பு வழிமுறைகள். கேள்வி 37. சென்னையைச் சேர்ந்த மிதவாத தலைவர்களில் பொருந்தாதவர்களை தேர்ந்தெடு. இதில் ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. மிதவாத தலைவர், இவர் ஒரு தீவிர தேசியவாத தலைவர்னு அறியப்படுவாங்க, வஉசி அவர்கள். மீதி 3 பேரும் மிதவாத தலைவர்கள் தான். கேள்வி 38. வங்கப்பிரிவினை நடைபெற்ற ஆண்டு. வங்கப்பிரிவினை நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் பி, 1905. கேள்வி 39. கீழ்கண்டவற்றுள் சுதேசி இயக்க தலைவர்களில் பொருந்தாதவர்கள்? ஆப்ஷன் டி, டி.எம். மாதவராவ் தான் இதில் பொருந்தாதவர்கள். வ.உ. சிதம்பரனார், வி. சர்க்கரையார், சுப்பிரமணிய பாரதி, இவர்கள்லாம் சுதேசி இயக்க தலைவர்கள். கேள்வி 40. 1904 பாரத மாதா சங்கம் என்னும் இரகசிய அமைப்பை உருவாக்கியவர்கள்? 1904 பாரத மாதா சங்கம் என்னும் இரகசிய அமைப்பை உருவாக்கியவர்கள்? ஆப்ஷன் சி, நீலகண்ட பிரம்மச்சாரி. கேள்வி 41. மக்களின் நாட்டுப்பற்று உணர்வுகளை தட்டி எழுப்பியதில் சுப்பிரமணிய பாரதியின் டேஷ் மிக முக்கியமாகும்? மக்களின் நாட்டுப்பற்று உணர்வுகளை தட்டி எழுப்பியதில் சுப்பிரமணிய பாரதியின் டேஷ் மிக முக்கியமாகும்? ஆப்ஷன் சி, தேசபக்தி பாடல்கள். இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்களான்னு யோசிக்காதீங்க. கூற்று காரணத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லைன்லாம் கூட நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. கேள்வி 42. பிபின் சந்திரபால் ஒரு டேஷ். பிபின் சந்திரபால் ஒரு டேஷ். ஆப்ஷன் பி, தீவிர தேசியவாத தலைவர். கேள்வி 43. சுதேசி நீராவி கப்பல் யாரால் தொடங்கப்பட்டது? சுதேசி நீராவி கப்பல் யாரால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ, வ.உ. சிதம்பரனார். கேள்வி 44. எந்த 2 கப்பல்களை வ.உ.சி விலைக்கு வாங்கினார்? எந்த 2 கப்பல்களை வ.உ.சி விலைக்கு வாங்கினார்? ஆப்ஷன் பி, காளியா, லாவோ. கேள்வி 45. கப்பல்களை விலைக்கு வாங்கிய வ.உ.சி டேஷுக்கும் டேஷுக்கும் இடையே ஓட்டினார்?
ஆப்ஷன் பி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே வந்து ஓட்டுவாங்க. கேள்வி 46. திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் யாருடன் வ.உ.சி. தோளோடு தோள் நின்றார்? திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் யாருடன் வ.உ.சி. தோளோடு தோள் நின்றார்? ஆப்ஷன் ஏ பிபின் சந்திரபால். ஆப்ஷன் பி சுப்பிரமணிய சிவா. ஆப்ஷன் பி சுப்பிரமணிய சிவா. கேள்வி 47. 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான டேஷ் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு வ.உ.சி. தலைமையேற்றார். 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான டேஷ் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு வ.உ.சி. தலைமையேற்றார். ஆப்ஷன் சி கோரல். கேள்வி 48. வ.உ.சியும் சிவாவும் எதற்காக குற்றம் சாட்டப்பட்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டனர்? வ.உ.சியும் சிவாவும் எதற்காக குற்றம் சாட்டப்பட்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டனர்? ஆப்ஷன் பி அரச துரோக குற்றம். கேள்வி 49. சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதி டேஷுக்கு சென்றார். சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதி டேஷுக்கு சென்றார். ஆப்ஷன் சி பாண்டிச்சேரி. கேள்வி 50. புரட்சிகர தேசியவாதிகளுக்கு டேஷ் ஒரு பாதுகாப்பான புகலிடமாக திகழ்ந்தது. புரட்சிகர தேசியவாதிகளுக்கு டேஷ் ஒரு பாதுகாப்பான புகலிடமாக திகழ்ந்தது. ஆப்ஷன் சி பாண்டிச்சேரி. கேள்வி 51. புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் லண்டனில் இருந்த டேஷ் என்ற இடத்திலும் பாரிஸிலும் வழங்கப்பட்டது. புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் லண்டனில் இருந்த டேஷ் என்ற இடத்திலும் பாரிஸிலும் வழங்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ இந்தியா ஹவுஸ். கேள்வி 52. இந்தியா, விஜயா, சூரியோதயம் ஆகிய இதழ்கள் டேஷிலிருந்து வெளிவந்தன. இந்தியா, விஜயா, சூரியோதயம் ஆகிய இதழ்கள் டேஷிலிருந்து வெளிவந்தன. ஆப்ஷன் சி பாண்டிச்சேரி. கேள்வி 53. ஆங்கில அதிகாரிகளை கொல்வதன் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவதே டேஷ் அமைப்பின் நோக்கமாகும். ஆங்கிலேய அதிகாரிகளை கொல்வதன் மூலம் கொல்வதன் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவதே டேஷ் அமைப்பின் நோக்கமாகும். ஆப்ஷன் பி பாரத மாதா சங்கம். கேள்வி 54. 1911 ஜூன் 17 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் W.D.E. ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டுக் கொன்றவர் யார்? ஆப்ஷன் டி வாஞ்சிநாதன். கேள்வி 55. அன்னி பெசன்ட் அம்மையார் ஒரு டேஷ் நாட்டு பெண்மணி. அன்னி பெசன்ட் அம்மையார் ஒரு டேஷ் நாட்டு பெண்மணி. ஆப்ஷன் சி அயர்லாந்து. கேள்வி 56. 1916 தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர். 1916 தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர். ஆப்ஷன் டி அன்னி பெசன்ட். இந்த புக்கில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. கேள்வி 57. அன்னி பெசன்ட் நடத்திய 2 செய்தித்தாள்கள். அன்னி பெசன்ட் நடத்திய 2 செய்தித்தாள்கள். ஆப்ஷன் டி நியூ இந்தியா, காமன்வீல். கேள்வி 58. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர். இது இந்த வருஷம் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் பி அன்னி பெசன்ட். கேள்வி 59. அன்னி பெசன்ட் அவர்கள் எழுதிய நூல்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. அன்னி பெசன்ட் அவர்கள் எழுதிய நூல்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. அதாவது இந்தியா விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது அன்னி பெசன்ட் எழுதிய நூல் தான். இந்தியா ஒரு தேசம் அப்படின்றதும் அன்னி பெசன்ட் அவர்கள் எழுதிய நூல்கள். கேள்வி 60. சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1912. இதுதான் பிற்காலத்தில் நீதி கட்சியும் ஆகும்.
இதை தொடங்கினப்போ வந்து சென்னை திராவிடர் கழகம் 1912. கேள்வி 61. சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கிய போது செயலாளராக இருந்தவர். சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கிய போது செயலாளராக இருந்தவர். ஆப்ஷன் சி ஏ சி நடேசனார். ஆப்ஷன் ஏ சி நடேசனார். கேள்வி 62. 1916 ஜூன் மாதத்தில் திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர். 1916 ஜூன் மாதத்தில் திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர். ஆப்ஷன் ஏ சி நடேசனார். கேள்வி 63. தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு. தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1916. சென்னை திராவிடர் கழகம் அப்படின்றதா வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு வந்து பேர் மாற்றுவாங்க. சென்னை திராவிடர் கழகம் டு தென்னிந்திய நல உரிமை சங்கம், அப்புறம் வந்து இது நீதி கட்சின்னு வந்து பேர் மாற்றுவாங்க. கேள்வி 64. 1920 நடத்தப்பட்ட தேர்தல்களை புறக்கணித்த கட்சி. 1920 நடத்தப்பட்ட தேர்தல்களை புறக்கணித்த கட்சி. ஆப்ஷன் பி காங்கிரஸ் கட்சி. கேள்வி 65. சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 90 இடங்களில் 63 இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி. சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 90 இடங்களில் 63 இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி. அதாவது 1920. ஆப்ஷன் ஏ நீதி கட்சி. கேள்வி 66. நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யார்? நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யார்? ஆப்ஷன் டி ஏ சுப்பராயலு. கேள்வி 67. 1923ஆம் ஆண்டு நீதி கட்சியின் அமைச்சரவையை அமைத்தவர் யார்? 1923ஆம் ஆண்டு நீதி கட்சியின் அமைச்சரவையை அமைத்தவர் யார்? இதெல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஆப்ஷன் சி பனகலரசர். கேள்வி 68. ரோசாப்பூ துரை என்று அழைக்கப்பட்டவர். ரோசாப்பூ துரை என்று அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் ஜோசப். கேள்வி 69. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து அதற்கு காரணமான யாரை அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுபட்டதோடு அல்லாமல் அவருக்கு பரிசுகளும் வெகுமதியும் அளிக்கப்பட்டன. ஆப்ஷன் ஏ ஜெனரல் டயர். கேள்வி 70. கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு. கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1920. கேள்வி 71. தமிழ்நாட்டில் எங்கு வரிகுடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது? தமிழ்நாட்டில் எங்கு வரிகுடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது? ஆப்ஷன் சி தஞ்சாவூர். கேள்வி 72. 1922 ஜனவரி 13 யாருடைய வருகை புறக்கணிக்கப்பட்டது? 1922 ஜனவரி 13 யாருடைய வருகை புறக்கணிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ வேல்ஸ் இளவரசர். கேள்வி 73. டேஷ் இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸில் மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதவர் என 2 பிரிவாக பிரிக்கப்பட்டது. டேஷ் இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸில் மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதவர் என 2 வகை பிரிவாக பிரிக்கப்பட்டது. ஆப்ஷன் பி ஒத்துழையாமை இயக்கம். ஆப்ஷன் பி. கேள்வி 74. தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை ஏற்றவர்கள். தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை ஏற்றவர்கள். ஆப்ஷன் ஏ எஸ் ஸ்ரீனிவாசனார், எஸ் சத்தியமூர்த்தி. கேள்வி 75. 1926 நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர். 1926 நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர். ஆப்ஷன் ஏ பி சுப்பராயன். கேள்வி 76. நீதி கட்சி எந்த ஆண்டு வரை ஆட்சி செய்தது? நீதி கட்சி எந்த ஆண்டு வரை ஆட்சி செய்தது? ஆப்ஷன் டி 1937. கேள்வி 77. சென்னையில் யார் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு உருவாக்கப்பட்டது? சென்னையில் யார் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் சி எஸ் சத்தியமூர்த்தி.
கேள்வி 78 1930 ஜனவரி 26 ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக யார் தேசிய கொடியை ஏற்றினார்? 1930 ஜனவரி 26 ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக யார் தேசிய கொடியை ஏற்றினார்? ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. கேள்வி 79 இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற பாடலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர். கேள்வி 80 இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் இந்த பாடல் எதற்காக எழுதப்பட்டது? ஆப்ஷன் பி உப்பு சத்தியாகிரகம். கேள்வி 81 உப்பு சட்டங்களை மீறுவதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? உப்பு சட்டங்களை மீறுவதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? ஆப்ஷன் சி ருக்மணி லட்சுமிபதி. கேள்வி 82 1932 ஜனவரி 26 பரவலாக ஆரியா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் டேஷின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார்? 1932 ஜனவரி 26 பரவலாக ஆரியா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் டேஷின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார்? ஆப்ஷன் சி புனித ஜார்ஜ் கோட்டை. கேள்வி 83 கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ திருப்பூர் குமரன். கேள்வி 84 சென்னையில் யார் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர்? இது எல்லாமே புக் பேக் கொஷின்ஸ். சென்னையில் யார் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர்? ஆப்ஷன் சி ராஜாஜி. கேள்வி 85 பள்ளிகளில் இந்தி மொழியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்தவர் யார்? பள்ளிகளில் இந்தி மொழியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்தவர் யார்? ஆப்ஷன் சி ராஜாஜி. 90 கொஷினுக்கு மேலே தான் புக் பேக் கொஷின்ஸு. கேள்வி 86 இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் மரணம் அடைந்தவர்கள். இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் மரணம் அடைந்தவர்கள். ஆப்ஷன் பி தாளமுத்து நடராஜன். கேள்வி 87 வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1942 ஆகஸ்ட் 8. கேள்வி 88 செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை எழுப்பியவர். செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை எழுப்பியவர். ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். கேள்வி 89 தமிழ்நாட்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக மக்களை திரட்டும் பணியை மேற்கொண்டவர். தமிழ்நாட்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக மக்களை திரட்டும் பணியை மேற்கொண்டவர். ஆப்ஷன் ஏ காமராஜர். கேள்வி 90 சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர். ஆப்ஷன் பி பி ரங்கையா. கேள்வி 91 இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது? இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது? ஆப்ஷன் டி 1000 விளக்கு. கேள்வி 92 கீழ்கண்டவர்களுள் சுயராஜ்யவாதி யார்? ஆப்ஷன் ஏ சத்தியமூர்த்தி தான் சுயராஜ்யவாதி. கேள்வி 93 சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? ஆப்ஷன் டி டி பிரகாசம். கேள்வி 94 இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பட்டது? இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பட்டது? ஆப்ஷன் சி சேலம். கேள்வி 95 சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி. இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம கொஷினாக பார்த்துருப்போம். இதெல்லாம் புக் பேக் கொஷின்றனால அப்படியே கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் பி டி முத்துசாமி. கேள்வி 96 டேஸ் என்னும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார்.
ஆப்ஷன் சி பாரத மாதா சங்கம். கேள்வி 97. சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர். ஆப்ஷன் பி சி பி வாடியா. கேள்வி 98. சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர். ஆப்ஷன் பி சி ராஜாஜி. கேள்வி 99. முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர். ஆப்ஷன் பி யாகூப் ஹசன். கேள்வி 100. 1932 ஜனவரி 26 டேஷ் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார். ஆப்ஷன் பி பாஷ்யம். கேள்வி 102. சரியானதை தேர்ந்தெடு. சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. 2 தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. 3 குடிமை பணிகள் தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியது. 4 வி.எஸ். ஸ்ரீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார். ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. கேள்வி 103. கீழ்கண்டவற்றுள் எவை சரியானது? ஆப்ஷன் சி 2 மட்டும் சரி. அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. இதை படிச்சுட்டு 2 மட்டும் சரி. முஸ்லீம் லீக்கைச் சேர்ந்த யாகூப் ஹசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார். கேள்வி 103. பொறுத்துக. சென்னை வாசிகள் சங்கம் இவங்க தான் சித்திரவதை ஆணையம் ஏற்படுத்துவாங்க. ஈவேரா வைக்கம் வீரர், சோமையா ஜூலு நீல் சிலையை அகற்றுதல், வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம், தாளமுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஆப்ஷன் ஏ சரியா பொருந்திருக்கு. கேள்வி 104. தி இந்து என்னும் செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1878. ஆல்ரெடி இந்த கேள்வி வந்திருக்கும். கேள்வி 105. தமிழ்நாட்டில் மக்களின் நாட்டுப்பற்று உணர்வுகளை தட்டி எழுப்பியதில் யாருடைய தேசபக்தி பாடல்கள் மிக முக்கியமானவையாகும்? ஆப்ஷன் பி சுப்பிரமணிய பாரதியார். கேள்வி 106. 1937 ஆண்டு தேர்தலில் டேஸ் கட்சி வெற்றி பெற்றது. 1937 ஆண்டு தேர்தலில் டேஸ் கட்சி வெற்றி பெற்றது. ஆப்ஷன் பி காங்கிரஸ் கட்சி. கேள்வி 107. வ.உ. சிதம்பரனார் எங்கு சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கினார்? வ.உ. சிதம்பரனார் எங்கு சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கினார்? ஆப்ஷன் டி தூத்துக்குடி. கேள்வி 108. 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமை ஏற்றவர். 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமை ஏற்றவர். ஆப்ஷன் ஏ வ.உ. சிதம்பரனார். கேள்வி 109. பிபின் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்ததற்காக கைது செய்யப்பட்டவர்கள். பிபின் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்ததற்காக கைது செய்யப்பட்டவர்கள். ஆப்ஷன் ஏ வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா. கேள்வி 110. வ.உ.சிக்கு எத்தனை ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்டன? வ.உ.சிக்கு எத்தனை ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்டன? ஆப்ஷன் பி 2. கேள்வி 111. தமிழ்நாட்டைச் சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் எங்கிருந்த இந்தியா ஹவுஸ் என்ற இடத்திலும் பாரிஸிலும் வழங்கப்பட்டது? ஆப்ஷன் சி லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் என்ற இடத்துல வழங்கியிருப்பாங்க. அவ்வளோதான். 111 கேள்விகள் இருக்குது. நீங்கள் புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே புரியும். இதை ஒரு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.